ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்ட். கொப்பரை தேங்காய் வச்சு தாங்க பொடி பண்ண போகிறேன். அதாவது இது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே செம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு கொப்பரை தேங்காவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுவும் செவக்கிறது வரைக்கும் வறுத்துட்டு அதையும் எடுத்து வச்சிடலாம். பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே வறுத்த கடலை தான், இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கூட லேசாக வாசத்துக்காக வறுத்துக்கலாம் சொல்லிட்டு அதையும் வறுத்து எடுத்துட்டேங்க. அப்புறம் மிளகு வத்தல், நான் வந்து 7 மிளகு வத்தல் போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை போட்டுக்கோங்க, உங்கள் எரிப்புக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு நான் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதையும் செவக்க வறுத்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு போட்டிருக்கேன். உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக கொப்பரை தேங்காய் பொடிச்சு வச்சுருப்போம் இல்லையாங்க, அதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகு வத்தல், நிலக்கடலை, கடலைப்பருப்பு, பூடு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த கொப்பரை தேங்காய் அதையும் கூட மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு காயப்பொடி வாசத்துக்காக அதையும் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்து வந்தாச்சு, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது இட்லி தோசை சாப்பாட்டு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் இப்போ தட்டில் இட்லி எடுத்தாச்சுங்க. தாராளமாக பொடியை தூவி போட்டாச்சு. அதுவும் கொப்பரை தேங்காய் பொடி தாங்க. கூடவே நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி குழச்சி அடித்து சாப்பிட்டேன். செம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.